அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சாணிக் காகிதம் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினான பொன்னி அப்படின்றவங்களையும் ஹீரோவான சங்கையா அப்படின்றவங்களையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு லேடியை சேர்ல கட்டி போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா கத்தியால குத்தப்பட்டிருக்கும். சாக மட்டும்தான் அவங்களால முடியும், மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னை விட்டுடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க எதை பத்தியும் கேட்குற மாதிரி தெரியல. அந்த லேடி உயிரோடு இருக்கும்போது அந்த லேடி மேல மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி கொளுத்திடுறாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து வண்டியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்க எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஒரு ஊரோட ரைஸ் மில்லை காமிக்கிறாங்க. அந்த ரைஸ் மில்லோட ஓனர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கும், அதை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ள பார்த்தீங்கன்னா சொத்து தகரா இருக்கும். பெருமாள் அப்படின்றவர் இந்த ரைஸ் மில்காரரோட ஆளு. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி மாதிரி இருப்பாரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிரி அப்படின்றத. என்னோட அப்பாவோட சொத்துல எனக்கும் பங்கு வேணும், இவன் மட்டும் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு பாக்குறான், அந்த சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி இந்த நபர் வந்து பேசிக்கிட்டே இருக்க இவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரியே தெரியல. அப்பாவும் யோகியதெல்லாம் தெரிஞ்சுதா எல்லா சுத்தி என் பேர்ல எழுதி வச்சுட்டு போனா அதனால கொடுக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அன்பு அப்படின்ற ஒரு நபர் வர்றாரு. என்னையா பாத்ரூம் இவ்வளோ கேவலமா இருக்கு, அது ரெண்டு பேரை விட்டு கிளீன் பண்ண சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அந்த ரைஸ் மில் ஓனர் கிட்ட கேட்க அவரும் பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு அரசியல்வாதி இருப்பானுங்க, அவனுங்க கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு தான் இதுக்கு சரியான ஆளு அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாரு. அண்ட் உள்ள வந்து இந்த நபரும் பாத்தீங்கன்னா அந்த வெளியே சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா, அந்த நபரை கூப்பிடுறாரு. இவர் பேர் பாத்தீங்கன்னா மாரி அப்படின்றது தான். ஊர்ல சுயமா நின்று அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்க, அதே ஊர்ல அரசியல்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்க இவங்க ஒரு பக்கம். எங்களுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டே நீ எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணி திரியா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது. இதனால இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பாத்ரூம் கழுவி விடுன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இது சண்டையாவே மாறிட்டு இருக்கு. உள்ள இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க, வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த கிரியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் சொத்தை தர மாதிரி இல்லை, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கிரி செம்ம காண்டாயிட்டார். ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து இங்கேயே உன்னியும் பையனையும் வெட்டி போட்டு சொத்தை நான் எடுத்துட்டு போறேன்டா, என்ன எவன்டா கேட்பான் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போக இந்த ரைஸ் மில்லோட ஓனரும் இவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க உள்ளதான் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த சத்தம் கேட்டு உள்ள வந்து எல்லாரும் இந்த சண்டையை தடுத்து விடுறாங்க. ஆனா அந்த மாதிரி மேல தப்பே இல்லை அப்படின்னாலும் வந்த எல்லாருமே நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது, எங்களுக்கு கீழே வேலை செஞ்சிரு, நீ எங்க மேலேயே கையை வைக்க வரியா, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து ஓடி போயிடும், உனக்கு வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி துரத்தி அடிக்க இவரும் கோவமா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருப்பார். அப்ப அன்பு பாத்தீங்கன்னா மறுபடியும் வம்பு இழுக்கிறார். உன் பொண்டாட்டி போலீஸ்ன்ற பேர்ல ஊர் மெஞ்சிட்டு திரியா, அவகிட்ட போய் காட்டுவோம் வீரத்தெல்லாம், என்கிட்ட வச்சுக்கிட்ட நீ கேலிடா அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப மறுபடியும் சண்டைக்கு போறாரு. எல்லாரும் பிரிச்சு விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. தனா அப்படின்ற ஒரு குழந்தை கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அப்பதான் தெரிய வருது இது ஹீரோயினோட குழந்தை அப்படின்றது. ஸோ அந்த மாரியோட ஒய்ஃபோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக தான் இருப்பாங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு முறை முறைக்க அவங்களோட பொண்ணு இவங்க கிட்ட ஓடி வந்துடுறாங்க. இவரும் அங்கேருந்து கிளம்பி போக இவங்களும் இவங்களோட பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஏமா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த ஊர்ல இருக்கிற யார்கிட்ட பேசினாலும் நீங்க எதுவும் சொல்லல, ஆனா அவர்கிட்ட பேசினா மட்டும் எதுக்காகம்மா திட்டுறீங்க அப்படின்னு நம்மலாம் கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னோட ஹஸ்பண்ட் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத பாக்குறாங்க. இவரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இந்த அரசியல் வேணாம் அப்படின்றது தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்தேன், இப்ப பாரு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. நம்ம பொண்ணு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போறா, அவளுக்குன்னு சேர்த்து வைக்கணும். ஆனால் இந்த வீட்டை வேற புதுசா கட்ட வேண்டி இருக்கு, எல்லா வேலைகளையும் இருக்கு, நீ வேலைக்கு போனா மட்டும் தான் இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், இதுக்கு வேற வழியே இல்லை. நாளைக்கு போய் பண்ணது எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எப்படியாவது இந்த வேலையில சேர்ந்துக்கோ, நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் இங்க பொழைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பாடம் எடுக்க அவரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு எனக்காக இல்லை அப்படின்னாலும் நம்ம குடும்பத்துக்காக நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இவன் அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ரைஸ் மில்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா நபர்கிட்டையும் போய் இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இந்த வேலை தேவை, மறுபடியும் அந்த வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அதே கோவத்திலே இருக்காங்க. என் ஜாதி என்ன, என் வசதி என்ன, நீ எங்க மேல கையை வச்சுட்டு போயிட்ட, உங்களை சும்மா விட முடியுமா, இந்த வேலை எல்லாம் உனக்கு தர முடியாது, வேணா நீ ஒரு புது தொழில் ஆரம்பி, உன் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா, அவளை வச்சு தொழில் பண்ணு, இதுக்கெல்லாம் ஜாதியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபை பத்தி கேவலமா பேச மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்தவரால் இதுக்கு மேல பொறுக்க முடியல. அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அந்த ரைஸ் மில் ஓனர் மூஞ்சிலே காரி துப்பிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் சண்டைக்கும் போறாரு. இப்ப அப்படியே ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற அன்பும் பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு அங்க இருந்து துரத்திட்டாரு. ஆனா இந்த ரைஸ் மில்லோட ஓனர் மூஞ்சில காரியே துப்பிட்டாங்க இல்லையா. இதனால இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. அவனை சும்மா விடக்கூடாது, அவன் பொண்டாட்டி போலீஸ் அப்படின்றதுனால தானே ஆடிக்கிட்டு இருக்கான், அதை நம்ம முதல்ல ஒடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி தேவா அப்படின்ற ஒரு போலீஸ்க்கு போன் பண்றாங்க.
இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவே காமிக்கிறாங்க. அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா சொடலை அப்படின்றது தான். பார்வையில்லாத இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா இன்ட்ரோ கொடுத்து பேசிக்கிட்டே இருக்க இந்த சொடலையோட அப்பா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நபர் வர்றாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பஞ்சாயத்து அப்போ பெருமாள் அப்படின்ற ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா, அவர் தான். அவர் வந்து இந்த சொடலையை வேக வேகமாக கூப்பிட்டு போய்கிட்டே இருக்காரு. இனிமேல் எங்கேயும் தனியாக வராதரா, உன்னோட சித்தப்பன் நம்மளை கொல்றதுலேயே குறியா இருக்கா, புரிஞ்சு நடந்துக்கோடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவரை கூப்பிட்டு போயிட இவங்களும் பார்த்தீங்கன்னா பேசுறத கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து இன்னும் உங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டு போக வரவே இல்லையே, எப்போம்மா வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் இந்த மாதிரி அம்மா எப்போனா இப்படி தான் லேட் ஆக்குவாங்க, ஆனால் கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் இருட்டிருது. ஹீரோயின் வேக வேகமாக சைக்கிளை மிரிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் மில் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரோட இடம் தான் அது. தேவா அப்படின்ற ஒரு போலீஸ் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டு வந்திருப்பார். ஒரு சின்ன பிரச்சனை தாமா, இப்போ முடிச்சுட்டு போயிடலாம், நீ அது சொல்லி இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போக இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட பொண்ணோட ஃப்ரெண்டான சொடலை அப்படின்ற நப்ப சொல்லியிருந்தா இல்லையா, அவர் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு தன்னோட பொண்ணு ஹீரோ கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரலையோ அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுதோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சைடு அந்த தேவா போலீஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் மில் ஓனர் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இது கண்டிப்பாக போலீஸ் பிரச்சனை ஆகிடும், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பொண்ணை விடுறது தான் நல்லதுன்னு சொல்ல. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே தெரில. தன்னோட பொண்டாட்டி போலீஸ்ன்றதுனால தான் அவனுக்கு அவ்வளோ நெக்கில் இருக்குது, அதை அடக்கிறேன்டா, இவ்வளோ பார்க்க சும்மா செம்மையாக தான்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் புருஷனுக்கு என்னடி அவ்வளோ திமிரு, எங்கள் மேலே காரி துப்புறானா அவன் அப்படின்ற மாதிரி அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சி விட்டுடுறாங்க. மூஞ்சி எல்லாமே ரத்தம் சொட்ட சொட்ட அடி வாங்கி கிடக்குறாங்க. அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போடுறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவும் அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லையா, உன்னோட அம்மா இன்னும் வர மாதிரி தெரியல, நான் வேணா உன்னோட வீட்டில் விட்டு வரமா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தனியாக போகிறது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா கற்பழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரைஸ் மில் ஓனரும் உள்ள வந்து இவங்களை கற்பழிச்சுட்டு வெளியே போறாரு. பெட்ரோல் முதற்கொண்டு பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா, அவனை நம்ம வீட்டோட எரிச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்டை கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற அன்பு பாத்தீங்கன்னா எல்லாரையும் துரத்தி விட்றாரு. டேய் எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா, இங்க எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு இவங்க பாத்தீங்கன்னா வண்டியில ஏறி போயிடுறாங்க. ஆனா அந்த சின்ன பசங்க ஹீரோயின் இருக்கிற ரூமுக்குள்ள போய் அவங்களும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த சொடலையும் பாத்தீங்கன்னா வேக வேகமா அந்த ரூமுக்குள்ள போக அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினோட பொண்ணை கூட்டு வந்துகிட்டே இருந்தார் இல்லையா, வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டு இருப்பார், கூடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பார். இதனால அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பொண்ணை அங்கேயே படுக்க வச்சுட்டு உங்கள் அம்மா வர வரலையும் நான் வெளியவே இருக்கமா, உன் அம்மா வந்த உடனே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போய் நின்று பீடி பிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த சின்ன பசங்க எல்லாமே ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்த தேவாவும் பார்க்குறாரு. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா கிட்ட போறாரு. நான் அப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு இவரு பார்த்தீங்கன்னா அவங்கள கற்பழிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு அந்த மாரிய வீட்டோட எரிக்கணும் அப்படின்ற மாதிரி பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, ஹீரோ வெளியே நிக்கிறத பாக்குறாங்க. யார் இவன் டவுசர் எல்லாத்தையும் போட்டு நின்றுகிட்டு இருக்கான், இவன் எப்படியாவது அங்கிருந்து விரட்டணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்புறாங்க. வத்தி போட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லி ஹீரோவை பார்த்தீங்கன்னா தலையிலே கட்டையை வச்சு அடிக்கிறாங்க. செம்மையா அடிச்சு போட ரத்த காயத்தோட அந்த இடத்துல அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டார். போன இவங்களோ வீட்டு ஃபுல்லா கிருஷ்ணாயில ஊத்தி பத்த வச்சுட்டு வந்துடுறாங்க. உள்ள இருக்கிற குழந்தையும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாம அந்த இடத்துல துடிக்க துடிக்க கருகி சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே ஹீரோ எழுந்து இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அந்த குழந்தை சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பயங்கரமா கத்தி பாக்குறாரு. எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. 2 பேருமே அந்த இடத்துல உடல் கருகி எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. தான் கண்டு முன்னாடியே துடிக்க துடிக்க 2 பேர் இறந்து போனதால இதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமா கதிரி அழுதுகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஒரு நபரை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் உயிரோட இருக்கும் போதே 2ஆவதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், அவன் இப்போ ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறாளே, என்னையா அர்த்தம், என்னையா சொல்ல போற அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க அவரும் எதுவும் பேசாம உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இவங்க பயங்கரமா சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்களாம் எரிஞ்சுதான் சாக போறீங்க, நீயும் பிள்ளையும் யாரும் காப்பாற்ற ஆள் இல்லாம எரிஞ்சு தாண்டி சாக போறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளம்பி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. பயங்கரமா அடிபட்டு முகமெல்லாம் வீங்கி போய் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போன வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்க
அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. உடனே இவங்களும் பாத்தீங்கன்னா எங்க வந்த உன்னோட அம்மாவோட சாபம் பழிச்சிருச்சான்னு பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி காமிச்ச விஷயம் இல்ல, 2 பொண்டாட்டி காமிச்சு பிரச்சனையா இருந்தது இல்லையா, அது பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரியா தான் இருக்கும். முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க தான் சங்கையா, 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க பொன்னி. சோ அவங்க சொன்ன மாதிரியாதான் அப்படி நடந்தது இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. வந்த இவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த 4 பேருமே போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாங்களாம், அது சொல்லிட்டு போக தான் வந்தேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணா அப்படியே ஹீரோயினை கோர்ட்ல காமிக்கிறாங்க. அந்த 4 பேருக்குமே தண்டனை கிடைக்கணும், என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட குழந்தையும் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்க. ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற கேஸை மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவளுக்காக வாதாடுற வக்கீலும் பாத்தீங்கன்னா கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸை கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா நிற்கும், இந்த கேஸ் எல்லாத்தையும் அவங்க ஈஸியா உடச்சிட்டு வெளியே போக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் சின்ன பசங்க வரையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனாலதான். அண்ட் இன்னொரு சைடு அந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் கிட்ட போறாங்க. அந்த வக்கீல் பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, இவங்க ஜாதிக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள ரேப் கேஸ் மட்டும் கொடுக்க விடாம பாத்துக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பேசி உங்களை ஈஸியா வெளியே கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்குள்ள கூட்டு போக அங்க இருக்கிற ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத வீடுனா எரிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்றாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள 2 பேர் எரிச்சு கொன்னாங்க அப்படின்றதையே மறைச்சு வெறும் வீட்டை தான் அவங்க எரிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேஸை மாற்றி 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இவங்களால அந்த 15 நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் கிட்டே சண்டை போடுறாங்க. என்னால் 5 நிமிஷம் கூட இந்த ஜெயிலில் இருக்க முடியாது, 15 நாள் சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு பிளானை சொல்றாங்க, 15 நாள் வரையும் யார் கண்ணிலையும் படாதீங்க, வெளியே உங்களை கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக கிரி இருக்கான், எப்படியாவது தப்பிச்சு அவங்க கிட்ட போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு சைடு ஹீரோயினோட வக்கீலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க 15 நாள் வரலும் ரிமாண்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் வெறும் வீட்டை எரிச்சதாக வாங்கியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ரேப் கேஸ் கொடுத்தா மட்டும்தான் இதனால் ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த தேவா போலீஸும் ஓடி வந்து இந்த மாதிரி அந்த 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, யாருன்னா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த 4 பேரையும் தான் காமிக்கிறாங்க. கிரி அப்படின்ற ஒரு மூலியமாக தான் தப்பிச்சு போனோம் இல்லையா. அந்த 4 பேர்ல ஒருத்தர் அதாவது சுடலையோட அப்பா, அதாவது கிரியோட அண்ணா இருப்பார் இல்லையா, இவருக்கு ஏற்கனவே சொத்து பிரச்சனை, இதனால இவன் கூட போனா இவன் கொன்றுவானே அப்படின்ற பயத்திலேயே அவர் கூட போக இந்த சைடு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. தேவாவோட சட்டையை பிடிச்சி அவங்க 4 பேரையுமே நீ தான் தப்பிக்க வச்சிருப்ப, எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அவனுங்க எங்க இருக்கானுங்க, எங்கடா போயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற எல்லாருமே வந்து தடுத்து விடுறாங்க. அவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன்டா, உங்க எல்லாரையுமே கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டும் போறாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா இந்த சைடு ஹீரோவும் வண்டியில நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எதனால இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றாரு. என் பொண்ணு ஒரே ஒரு மாங்காய் பறிச்சிட்டா அப்படின்றதுக்காக மரத்துல கட்டி வச்சு அவளை அடிச்சே கொண்டுட்டாங்க. இதை கேட்க போனா என்னோட ஒய்ஃபையும் அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டானுங்க. 2 பேரையுமே அவனுங்க கொண்டுட்டு எல்லா பழியும் என் மேல போட்டானுங்க. நான் தான் அவங்கள சித்திரவதை பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு கீழ் ஜாதி தானே, இவன் என்ன பண்ண போறான், இலக்காரத்துல எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்டானுங்க, இதனால அவனுங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி துப்பாக்கியில இருந்து கத்தி வரலையும் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் உங்களை பார்த்தேன், என்னோட தொலைஞ்சு போன வாழ்க்கை என் தங்கச்சி மூலமா எனக்கு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா இப்ப அந்த வாழ்க்கையும் எவனோ ஒருத்தன் நாசம் பண்ணிட்டான், இவனுங்களெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு மாதிரி அழுது புலம்ப இதை கேட்ட ஹீரோயினும் அவனுங்களை பழி வாங்காம விடக்கூடாது, நம்ம அவனுங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க எங்க இருக்கானுங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முதல் வேலையா தான் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல கடத்திருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு எரிச்சே கொன்னாங்க இல்லையா, அவங்க தான் அது. அவங்கள கடத்தி அவங்கள பயங்கரமா சித்திரவதை பண்ணி அந்த 4 பேர் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தை வழி தாங்க முடியாம 4 பேரும் எங்கெங்க இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சொடலையோட அப்பா மட்டும் பாத்தீங்கன்னா கடலூர்ல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. அவனோட தம்பி பணத்துக்காக அவங்க 2 பேரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். மிச்சம் எல்லாருமே நான் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன், ஆனா அவன் மட்டும் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்கள மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து மத்தவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. இதோட முதல் வேலையா அன்பு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஃபுல் சரக்குல இருப்பார். இவங்க வந்த உடனே தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா கூட அதனால அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியல. அவரை பிடிச்சி கட்டி போட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சிடுறாங்க. இந்த கைதனால என்னை தொட்டது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கத்தி எடுத்து கையிலேயே குத்தி கையை ஃபுல்லா கிழிச்சு விட்டுட்டுறாங்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி காலை கிழிச்சு விட்டுட்டுறாரு. அது இவருக்கு பயங்கரமா வலிக்கணும் அப்படின்ற மாதிரி மிளகா பொடி எல்லாத்தையும் கண்ணில் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் எல்லாமே ஒழுகி மிளகா பொடி உள்ள போய்கிட்டே இருக்க இவர் வலியால பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரை சாக விடல. நீ எவ்வளோ ஈஸியாலாம் சாகவே கூடாது, நான் இதை பண்ற வரையும் நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசிட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆசிட் எடுத்துட்டு வந்து இவரோட ஆண் உறுப்புலேயே ஊத்துறாங்க.
வலியால துடிச்சுக்கிட்டே இருந்த இவரு அங்கிருந்து தப்பிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா நொந்து அந்த இடத்துல இறந்தும் போயிட்டுறாரு. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அவனுங்களையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள தேடி கிளம்ப அப்படியே கட் பண்ண அந்த பெருமாளையும் அந்த சொடலையும் காமிக்கிறாங்க. இவரோட தம்பி பாத்தீங்கன்னா இவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டு இருப்பார். ஒரு வெட்டும் இவர் மேல விழுந்துட்டு இவர் தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நீ இங்கேயே இரு, அப்பா திரும்பி வந்துடுற அப்படின்ற மாதிரி அந்த பையனை ஒரு இடத்துல விட்டுட்டு இவர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க இவரோட தம்பி இவரை பார்த்துட்டுறாரு. இவரோட பையன் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சைடு ஒரு லாரி போகும். அந்த லாரியில தான் போட்டு அனுப்பிச்சேன், உன்னெல்லாம் அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, உன்னை பிடிக்க தெரிஞ்ச எனக்கு அவனை பிடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர் அந்த இடத்துல கண்டம் துண்டமா வெட்டி போட்டுடுறாரு. அது அந்த சொடலையும் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு பணம் கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த பெருமாள் தான் இறந்து போயிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. நீ என் கையில தான் செத்துருக்கணும், எதுக்காகடா செத்த அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை எட்டி உதச்சிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல இந்த சங்கையாவும் பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஏரியாக்குள்ள போறாரு. அங்க சொடலை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட்டு வர்றாரு. அதை பார்த்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா சொடலைய கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இவனும் என் மேல கைய வச்சான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இவனை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவர் நம்புற மாதிரியே தெரியல, அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீ எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் கோவத்துல வானத்தை நோக்கி ஒரு புல்லட்டை சுடுறாங்க. இந்த புல்லட் சட்டம் பாத்தீங்கன்னா அந்த வழியா போயிட்டு இருந்த கிரிக்கு கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல திரும்பி பார்க்க அங்கதான் சொடல இருக்கான் இல்லையா, அவனை கொன்னாக்கணும்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பின இவங்களோ பாத்தீங்கன்னா அடுத்த நபரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கடற்கரை இருக்கிற ஒரு சைடுக்கு வராங்க. அந்த நபர் போட்டுல தான் இருக்காரு, அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு நபர் கிட்ட ஹீரோ போய் உதவி கேட்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க போய் பிடிச்சிட்டு வரோம், நீங்க கார்லயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் காருக்குள்ள இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா சொடல கிட்ட நீ என்ன தொட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு அவனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த சைடு போட்ல போன இவங்களை காமிக்கிறாங்க. அந்த நபர் இருக்கிற போட்டுக்கு போய் அங்க பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு அந்த நபரையும் பாத்தீங்கன்னா வெளியே குதிக்க வச்சு புடிச்சிடுறாங்க. அவரை பயங்கரமா அடிச்சு கட்டி போட்டு வேனை கூட்டு வர அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த சொடல பையனை காணாம போயிட்டு இருப்பான். எங்க அந்த பையன் போனா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்க அவன் கண்டிப்பா என்ன தொட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும், அவனை கொல்லாம விட்டதே உனக்காக தான், ஆனா உனக்காக அவனை என் பக்கத்துல வச்சு சுத்திட்டு இருக்க முடியாது, அதான் இந்த ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு ஊரை கையை காமிக்க இவருக்கு மனசே இல்லை, அவன் என்ன பண்ணுவான், அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவனை பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள போட்டுட்டு நீ இங்கேயே இரு, நான் போய் சொடலையை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப அப்படியே அந்த கிரியை காமிக்கிறாங்க. தான் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்த ஒரு நபரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுவும் தூக்கிட்டு போனது அந்த சொடலை கூட இருக்கிற ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்களை பரட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற இடம் நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி தயாராகிறாரு. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்க அந்த நபரை ஏமாலே நீ கையை வச்சியாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சித்திரவதை பண்ணி அவர் மேல ஆசிட் எல்லாத்தையும் ஊட்டி துடிக்க துடிக்க கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சங்கையா சொடலையை தேடி போய்கிட்டே இருந்தவரு ஒரு கட்டத்துல சொடலையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கூட வா அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்க கிரியோட ஆளுங்க எல்லாம் அங்க வந்துடுறாங்க. கிரியை உடனே கூப்பிடுங்க, அவன் மாட்டிக்கிட்டான், இவனை நம்ம கொல்லாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவரு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஆளுங்க நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க இருந்த உடனே கிளம்புமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உதவி பண்ண ஆளு சொல்ல அந்த டெட் பாடி அங்கேயே தூக்கி போட்டுட்டு வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு தன்னோட அண்ணனை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்கதான் எக்கச்சக்கமான பேர் ஒரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எப்படியோ இவங்க 2 பேரையும் காமிச்சு வண்டியில ஏத்தி அங்க வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி அந்த வில்லன் கூட்டம் எல்லாம் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்க இவங்களுக்கு எதனால துரத்துறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. இதனால ஹீரோ கிட்ட கேட்க அந்த ரைஸ் மில் ஓனரோட ஆளுங்க தான் இவனுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல தப்பிச்சு போகணும்னு நினைச்சவங்க அப்படியே வண்டியை நிறுத்துறாங்க. இவனுங்களை எல்லாத்தையும் உயிரோட விடக்கூடாது, இவனுங்க சாகிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டியை பின்னாடி எடுத்துட்டு போயிருந்தவங்க அவங்க முன்னாடி வேகமா வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் எல்லாமே தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க பாதி பேர் இவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி மேல வந்து நசுங்கி அப்படியே அந்த இடத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க கிரியும் பாத்தீங்கன்னா உயிர் தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. தன்னோட ஆளுங்க எல்லாரையும் கொண்டுடுறாங்க. அந்த ஹீரோயின் கையிலயும் கண்ணு இருக்கிறத பார்த்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இவங்களும் அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது அந்த ரைஸ் மில் ஓனர் மட்டும் தான் இல்லையா, அந்த ஓனரை பாத்தீங்கன்னா அந்த தேவா அப்படின்ற போலீஸ் வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு எல்லாரையும் ரொம்ப கொடூரமா சாகடிச்சுக்கிட்டு இருக்கா, எதுக்கும் நம்ம உஷாரா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பொட்டச்சி என்னடா பண்ணிடுவா, நம்மளாம் இருக்கோம்ல, நான் கழுத்தை நெரிச்சே சாகடிச்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது அப்படின்னு மாதிரி டில்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினும் தன்னோட வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே உள்ளதான் இருக்கானுங்க. இப்ப நம்ம போனோம் அப்படின்னா எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி சொடலையே பத்திரமா வைக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங்ல உட்கார வச்சுட்டு வராங்க. நாங்க வர வரலையும் இங்கே இரு,
எங்கேயும் போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அந்த பில்டிங்குள்ள நுழையிறாங்க. சங்கையன் பாத்தீங்கன்னா முதல்ல கன்னும் கத்தி எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. அங்க இருக்கிற எல்லா ரவுடி பசங்களும் யார் ராணி அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டே இருக்க இவருக்கும் பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு யாருமே இல்லாதப்ப அந்த ரைஸ் மில் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருப்பார். அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணி நுழையிறாங்க. உள்ள போன உடனே அந்த ரைஸ் மில் ஓனர் பாத்தீங்கன்னா இன்னும் நெக்கலாத பேசிக்கிட்டே இருப்பாரு. இதனால கோவம் அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுறாங்க. அந்த நபரை அங்கேயே போட்டு அடிச்சு அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரோட கழுத்தை பாத்தீங்கன்னா துண்டா அறுத்து எடுத்துடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற தேவாவையும் பாத்தீங்கன்னா சங்கையன் போட்டு வெட்டிடுறாரு. இந்த சம்பவத்துல இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருப்பாரு. இதனால ஹீரோயின் கிட்ட போய் என்னால முடியல, இங்க இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்தி கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் அவர் பொறுமையா கூட்டு போய் வண்டியில உட்கார வைக்கிறாங்க. அண்ட் சொல்லலே ஒரு இடத்துல விட்டு வந்தாங்க இல்லையா, நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேன், நீ காருக்குள்ளேயே பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அந்த நேரம் பார்த்து கிரி இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. நிறைய ஆளுங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. இதனால என்ன பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சவரும் ஒரு பிளானை போடுறாரு. அந்த அடியாள்கள் எல்லாமே உங்களோட வண்டி பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கேன் இருக்கும், அதை பத்த வச்சு விட்டுடுறாரு. இவரோட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாருமே வெடிச்சு இறந்து போயிடுறாங்க. இந்த தூரத்துல இருந்து பார்த்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் என்னோட ஒரு சொந்தமாச்சும் எனக்கு இருக்குன்னு நினைச்சேன், அதுவும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. இதனால ஒரு அண்ணா அப்படின்ற மாதிரி வாயத்தை வந்து சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்லி அழுகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சொடலையை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட போய் எல்லாமே முடிஞ்சிருச்சு வா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் சங்கையா அண்ணா வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவர் வருவாரு, நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட்டு போய்கிட்டே இருக்க ஒரு சின்ன இது பாத்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. ஹீரோயினை கற்பழிச்சிட்டு இருந்தப்போ சின்ன பசங்க எல்லாருமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப சொடலியும் அந்த ரூமுக்குள்ள போயிருப்பான். அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களுமே அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஓடி போய் எல்லாரும் தப்பா நடந்துக்கிறாங்க, பொன்னியக்காவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற தேவா கிட்ட போய் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் தேவா அங்க வந்து அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களையும் துரத்தி விட்டுருப்பார். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கும். ஹீரோயின் நினைச்சது தப்பு. இவன் பாத்தீங்கன்னா அவங்களை எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அவன் அந்த ரூம்ல வந்தா அப்படின்றத மட்டும் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.